உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பழனி ஸ்ரீ கந்தவிலாசின் வானவில் இன்று உங்களுக்கு தரும் தலைப்பு நம்ம வீட்டை அரண்மனை ஆக்கலாமா. நம்ம வீட்டை அரண்மனை ஆக்கலாமா. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஈசன் இளங்கோவன். நம்ம வீட்டை அரண்மனையாக்கலாமா அப்படிங்கறது இன்னைக்கு தலைப்பு. எல்லாருக்கும் வீடுங்கும்போது ஒரு ஆசை இருக்கும். நம்ம வீடை எப்படி எல்லாம் அழகா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்பதான் நாம அத ஒரு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சு போனா கூட அது நம்மளுக்கு வசதியா, நம்மளுக்கு பார்த்தா அழகா இருக்க மாதிரி எல்லா பொருட்களையும் அடுக்கி வச்சாதான் அதுல போய் சமைக்கிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு டிராயிங் ஹால் எடுத்துக்கிட்டா கூட அதுல உட்கார்றதுக்கு தேவையான அளவு எங்க வசதியா இருக்கும், சோஃபா போட எங்க சேர் போட வசதி அப்படின்னு ஒன்னும் யோசிச்சு நம்ம பண்றோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பெரிய வீடு இருந்தா நீங்க தனித்தனியா கிச்சன் தனியா, ஹால் தனியா, பெட்ரூம் தனியா, மாஸ்டர் பெட்ரூம் தனியா, சைல்டு பெட்ரூம் தனியா இப்படி எல்லாம் பிரிச்சுக்கலாம். பூஜா ரூம் தனியான்னு. வசதி இல்லாதவங்க ரொம்ப சின்ன வீட்லயே எல்லாத்தையும் அங்கங்க ஒரு பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. இந்த கார்னர்ல பூஜை அப்படின்னு சொல்லி விதவிதமா அவங்கவுங்க மனசுக்கு ஏத்த மாதிரி, வசதிக்கு ஏத்த மாதிரி இருக்கிற இடத்த நம்ம எப்படி அழகா வச்சுக்கிறது அப்படின்னு பிரிச்சு பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி சின்ன வீடை கூட அரண்மனை மாதிரி ரொம்ப அழகா வச்சு பாக்குறவங்களும் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, பெரிய வீடு கொடுத்தா கூட சுத்திலும் குப்பை போட்டு நடுவுல பேசாது உட்கார்ந்துருப்பாங்க. அப்படியும் இருக்காங்க மனிதர்கள். அதை கொஞ்சம் நாமளே கிளீன் பண்ணி வைக்கலாமான்ற அளவுக்கு தோணும். அந்த அளவுக்கும் எதுவும் செய்ய மாட்டேன், வீடு அவ்வளவு பெருசா இருந்தாலும் இருக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு இதுதான இடம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இவங்களுக்கு நடுவுல தான் அவங்கவுங்க வீடை அவங்கவுங்க எப்படி எல்லாம் சுத்தமா வச்சுக்கணும், எப்படி அழகாப்படுத்துறது, எப்படி ஒரு அலங்கார பொருள் மாதிரி பார்க்கணும், நம்ம வீடு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும்போது தான் நம்ம வீடை நாமளும் அழகாக்கி பார்க்கணும், அரண்மனையாக்கி பார்க்கணும்னு ஆசை வந்துருது. அரண்மனை பார்க்கணும்னா ரொம்ப பெரிய இடம் வேணுமே அப்படின்னு இல்லை, இருக்கிற இடத்தையே அரண்மனை ஆக்கலாமா அப்படின்னு நிறைய சொல்றாங்க ஈசன் இளங்கோ. அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி எல்லாம் நம்ம வீடு அரண்மனை ஆக்குறதுன்னு. வணக்கங்க சார். வணக்கம். சொல்லுங்க, நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கலாமா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் சேலத்துல இருந்து வரேன். சரி, முதல்ல நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? கேப்பீங்களா? பண்புடைய நிகழ்ச்சிகள், ரொம்ப சந்தோஷம். சொல்ற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு. சேலம் சொன்னாவே எங்க நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உண்மை. அதனால நேயர்ல ஒருத்தர் நீங்களும். ஆமா. சரி, இப்போ என்ன தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து கட்டிட அலங்கரிப்பு பணி, கட்டிட உள்புற அலங்கரிப்பு பணி, அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி பணிகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி. சேலத்துல வந்து ஈசன் இளங்கோ அன்கோ அப்படின்ட்டு இந்த கட்டிட அலங்கரிப்பு, உள்புற அலங்கரிப்பு பணிகளுக்கு தேவைப்படக்கூடிய திரைச்சீலைகள் எனப்படக்கூடிய கர்டைன்ஸ், வால்பேப்பர்ஸ், கார்பெட், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு மிகப்பெரிய காட்சியகத்தை நான் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய காட்சியகமே வீட்டுல வச்சிருக்கீங்களா? வீட்டுல இல்ல, அலுவலகத்துல வச்சிருக்கீங்க. சரி சரி. இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு கண்காட்சி அப்படின்னு ஒரு இடமா இருக்கும், அங்க போய் பாத்துட்டு வருவாங்க. உங்க ஆபீஸ்க்கு வந்தா அதெல்லாம் பார்க்க முடியுங்களா? என்னுடைய ஆபீஸ் அப்படிங்கறது அது ஒரு கண்காட்சி மாதிரி தான். சேலம் மக்களுக்கு வந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அத்தனையும் அவங்க அந்த என்னுடைய அலுவலகத்தை, என்னுடைய காட்சியகத்தை சுத்தி பார்க்கறதுக்கு குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகும். அவங்களுக்கு அவசியமா தேவைப்படக்கூடிய பொருட்கள், சரி, அவங்களுக்கு வீட்டுக்கு எது முக்கியமா இருக்கோ அத்தனையும் எங்க இடத்துல இருக்கு. இப்போ இந்த மாதிரி பெரிய வீடுங்களை அலங்காரப்படுத்துறதுங்கிறது வேற விதம். அதுல நிறைய இடம் இருக்கு, அலங்காரப்படுத்திடலாம். ஒரு சின்ன வீடு, சரிங்க, எல்லாரும் இப்ப சாதாரண மக்கள் இருக்கிற மாதிரி ஒரு 2 பெட்ரூம் பிளாட்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்க வீடுங்களை எப்படி எல்லாம் விதவிதமா அலங்காரப்படுத்தலாம்? நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். அது மிகப்பெரிய வீட்டுல வசிக்கக்கூடிய மனிதர்களா இருந்தாலும் சரி, சாதாரண சின்ன வீட்டுல வசிக்கக்கூடிய மனிதர்களா இருந்தாலும் சரி, ஒரு 200-250 சதுரடியில கட்டப்பட்ட வீட்டுல வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் சரி, ஒரு 2000-3000 சதுரடியில கட்டப்பட்ட வீட்டுல வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கும் மனநிலைன்றது ஒண்ணுதான். அவங்க மனசுல ஏற்படுற சந்தோஷத்தினுடைய நிலைன்றது ஒண்ணுதான். அதனால வந்து நம்ம மனசை வந்து நாம் எப்படி அத வச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து தீர்மானிக்கிறது வந்து நம்மளுடைய வீடு. ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அவனுடைய சுற்றுச்சூழல். எங்க சுத்தி எங்க போனாலும் கடைசியில வீட்டுல இருக்கிறோம். எங்க இருந்து கிளம்புறனாலும் வீட்டுல இருந்து தான் கிளம்புறோம். நம்ம இருக்கிற இடம் வந்து ரொம்ப அருமையா இருக்கணும், நல்ல சூழ்நிலையில இருக்கணும், நல்ல மன அமைதியை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே வீடை வந்து அழகா வச்சுக்கிறோம், நல்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ங்கிறது நினைச்சுக்கிறோம். நிச்சயமா அந்த வீடு வந்து நமக்கு ஒரு உற்சாகத்தை தரணும், நமக்கு ஒரு நம்பிக்கையை தரணும், நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தரணும். அது எப்படி தரும் அப்படின்னா அந்த வீட்டை வந்து நாம வந்து சுத்தமா வச்சுக்கணும் முதல்ல. சரி,
அழகா வச்சுக்கணும். அந்த வீட்டுக்குன்னு தேவையான சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை வந்து அந்த வீட்டை நம்ம உருவாக்கி வச்சோம்னா நாம எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், நம்பிக்கை எல்லாமே கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில நாம துவங்குற ஒவ்வொரு பயணமும் வெற்றி பயணமா இருக்கும். உங்களுடைய வெற்றி பயணத்துக்கு உங்க வீடு டாடா சொல்லி அனுப்பும். நல்லா சொல்றீங்க. இப்போ ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அசிங்கமான ஒரு வீடு ஒன்று உங்க கையில கொடுத்தா அதை எப்படியெல்லாம் அழகா பண்ணுவீங்க? முதல்ல அங்க பயன்படுத்தப்படாம தேவையில்லாம இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து வெளியில போடுவோம். அது யோசிக்கணும். சில வீட்டுல வந்து அவங்க சில பொருட்களை வந்து உபயோகப்படுத்த மாட்டாங்க. இது எங்க தாத்தா கொடுத்தது, பாட்டி கொடுத்தது அப்படின்னு வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அதுல குப்பையை சேர்த்து வச்சு கொண்டாடிட்டு இருப்பாங்க. நாம பயன்படுத்தாத பொருளை எதுக்காக நம்ம வீட்டுல வச்சுக்கணும்? இல்ல, அவங்களோட யோசனை எப்படின்னா, அவங்க எங்க பாட்டி எங்க உட்காந்து இந்த சேரு, தாத்தா யூஸ் பண்ண கட்டிலு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுட்டே இருப்பாங்க. அத இருக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அது எவ்வளவு அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, ஹால்ல இருக்கணும்னு கூட நினைப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தாத்தா, நம்ம பாட்டி, நம்ம அம்மா, நம்மளுடைய அப்பா, அவங்களுடைய மறு வடிவமா தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாமளே அவங்களுடைய ஒரு நினைவு தானே, அவங்களாதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நினைச்சுக்கிட்டா பரவாயில்ல, வெளியே போட்டு சிந்தனை வேணுங்க. நீங்க வந்து ஒரு அசிங்கமான பொருளை, பயன்படுத்தாத பொருளை வச்சு வீட்டை அசிங்கப்படுத்திக்கிட்டு, ஒரு சின்ன வீட்டுல 200 சதுரடி வீட்டுல எங்க தாத்தா பயன்படுத்தின கட்டில் இது, தாத்தா பயன்படுத்தின பெஞ்ச் இதுன்ட்டு நம்ம உபயோகத்தில் இல்லாத பொருட்கள்லாம் ஏன் வச்சிட்டு இருக்கணும்? அல்லது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வருஷத்துல 1 நாள் 2 நாள் சாமி கும்பிடுறதுக்கு தேவைப்படுற பொருள்னா அதை பாதுகாப்பா எடுத்து ஒரு அட்டைப்பட்டியில பத்திரப்படுத்தி ஒரு பரன் மேலேயோ ஒரு அட்டாளி மேலேயோ போட்டு பாதுகாக்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து தாத்தா பாட்டி வச்ச வீடெல்லாம் பாத்தீங்கன்னா 1000, 200, 2000 சதுரடிலாம் அவங்க வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து நகர வாழ்க்கையில வந்து பிளாட் சிஸ்டம் உருவாயிருச்சு. 2000, 3000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 10 ஃபேமிலியே இருக்காங்க. 10 குடும்பங்களுக்கு மேல கட்டிட்டு இருக்காங்க. அதனால வந்து கூடமான ஒட்டும் தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்தாவே அது வீட்டுக்கு மிகப்பெரிய அழகு தரும். சரி, நேயர்களும் காத்துட்டு இருக்காங்க, பாத்துடலாம். வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஆனந்தன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கும் ஆனந்தன், நன்றி. சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். வீட்டை வந்து அரண்மனை ஆக்கலாம்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆமாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல், விலைவாசி இதெல்லாம் இருக்கும்போது வந்து நம்ம ஒரு வீட்டு வந்து பெருசா அதை டெக்கரேட் பண்றது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு சிரமமானதா தான் இருக்குது. நம்ம வீடு வீட்டா இருந்தா எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணா நம்ம அரண்மனை ஆக்கலாம்? ஆனந்த, நல்ல மொபைல சரியா சிக்னல் இருக்கமா வந்து நிறுத்திக்கோங்க. நீங்க சொல்றது சரிதான். இப்ப வந்து நம்ம சம்பாதிக்கிற பைசா வந்து அன்னாடம் செலவுக்கோ இல்ல ஃபேமிலியை ரன் பண்றதுக்கே சரியா போயிடுது. அப்படி இருக்கும்போது டெக்கரேட் பண்றது, அழகாக்குறது அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்குமேன்னு யோசிக்கிறீங்க. எப்படி பண்ண நல்லா டெக்கரேட் பண்ணலாம்? அது அலங்காரம், அழகு, இந்த மாதிரி அழகுபடுத்துறது வந்து ஒரு பணக்காரத்தனமான செயல் கிடையாதுங்க. இன்டீரியர் டெக்கரேஷன்ன்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். இது வந்து பணம் படைச்ச அலங்காரம்னாவே அது ஒரு பணக்காரத்தனமான ஒரு விஷயம் நாம நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பு ஆச்சுங்களா? இப்ப வந்து நீங்க வந்து உங்க வசதிக்கு ஏற்ப, இப்ப வந்து சாதாரணமா உங்க வீட்டுல வந்து ஒரு திரைச்சீலை கர்டைன்ஸ் போடுறீங்கன்னா அந்த திரைச்சீலை மீட்டர் வந்து 100 ரூபாய்க்கும் போடலாம், 1000 ரூபாய்க்கும் போடலாம். இப்ப வசதி இல்லாதவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுல அந்த தாய்மார்கள், அந்த அக்காக்கள், அம்மாக்கள் பயன்படுத்தின அந்த சேலை, அது கிழிஞ்சு போன சேலையெல்லாம் கூட இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த அம்மாக்கள் அதை வந்து ஒரு திரைச்சீலையா ஸ்கிரீனா வடிவமைச்சு நீங்க ஒரு சாதாரண கம்பியில கட்டி தொங்க விட்டீங்கன்னா கூட அழகா இருக்கும். நீங்க ஒரு சாக்கு வீட்டுல நீங்க பயன்படுத்துற சாக்கு, உங்க மளிகை சாமான் வரக்கூடிய சாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த சாக்குல வந்து நீங்க ஓரத்துல ஏதாவது தையல்ல ஒரு அழகான ஒரு வண்ண துணிகளை போட்டு அதை ஒரு கால் மிதியா வீட்டு முன்னாடி போட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு அலங்காரத்தை தரும். வழக்கமா பண்ணாம அப்படியே சாக்கு தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த சாக்கு போட்டாங்கன்னா வருஷ கணக்கா அதை எடுக்க மாட்டாங்க. கார்பரேஷன்ல இருக்கிற குப்பை தண்ணி மாதிரி கிடைக்கும். அப்படி இருக்க கூடாது. அதை எடுத்து சுத்தப்படுத்தி வெயில காய வச்சு மறுபடியும் போடணும். அதோட கூடுதலா சில அலங்கார வேலைகளை வந்து இது வந்து நம்ம சக்திக்கு உண்டான விஷயம். இதெல்லாம் செய்யறப்ப நமக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு வேலைகளை செஞ்ச ஒரு உற்சாகத்தோட செய்யலாம் இல்லையா? வீட்டுல இருக்க குழந்தைகள், வீட்டுல இருக்க தாய்மார்கள் ஓய்வு நேரத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு நம்ம வீட்டுக்காக நாம செய்யறன்றப்ப அவங்க நிச்சயமா ஒரு ஈடுபாடோட செய்வாங்க, மனநிறைவோட செய்வாங்க. அவங்க சிந்தனை வந்து ஒரு நேர்மறையா இருக்கும், அவங்க வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியா இருக்கும். அதனால வந்து அலங்காரம், வீட்டு அலங்காரம்ன்றது வந்து ஒரு ஆடம்பரமான விஷயம் தயவு செய்து நினைக்காதீங்க. இல்ல அது ஆடம்பரம் இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள உள்ளதே நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். அது குறைந்தபட்சம் ஒரு சாதாரண கிழிஞ்சு போன சேலையை கூட வச்சு உங்க வீட்டை நீங்க அழகுபடுத்தலாம், வண்ணமயம் மாத்தலாம். சாதாரண சாக்க வந்து கால் மிதியா போடலாம். சாதாரண சுண்ணாம்பு உங்க வீட்டுக்கு அடிக்கிறீங்க இல்லீங்களா, அந்த சுண்ணாம்புல சாதாரணமா அந்த ஸ்டெயின்னு சொல்லக்கூடிய அந்த நிறக்கலவையை கலந்து, நிறக்கலவை சன்னமா குறைவான அளவுல கலந்து உங்க வீட்டை நீங்க அழகுபடுத்திக்கலாம்.
அதற்கும் வாய்ப்பு இல்லைன்னா நீங்க குறைந்தபட்சம் நீங்க அலங்காரன்றது என்னங்க, வீட்டை வந்து சுத்தமா வச்சுக்கிறது தாங்க. ஆமா சார், சுத்தமா வச்சுக்கிறது. நான் கேக்குறேன், இப்ப வந்து எத்தனை வீடுகள் நீங்க சொல்ற வீடுகள் வந்து சுத்தமா வச்சுக்கணுன்ற அவங்க வந்து அவங்கவுங்கள சுத்தம், காலையில குளிக்கிறாங்க, பவுடர் அடிச்சுக்கிறாங்க. சாதாரண நிலையில இருக்கக்கூடிய நீங்க சொல்லக்கூடிய வசதி குறைவா இருக்கவங்க, நடுத்தர வர்க்கங்கள், கீழ்நிலையில் இருக்கவங்க கூட ஒரு பர்ஃபியூம் எடுத்து அடிச்சுக்கிறாங்க, முகத்துக்கு பவுடர் பூசிக்கிறாங்க, கிரீம் பூசிக்கிறாங்க. தான் வசிக்கக்கூடிய வீட்டை, தன்னை உருவாக்கக்கூடிய வீட்டை ஒரு தாயினுடைய கருவறை மாதிரி ஒரு வீடுன்றது. வீடு சுத்தமா இருந்தாலும் அது கோயில் மாதிரி. நீங்க வீட்டை வந்து கோயிலா சொல்லலாங்க, பள்ளிக்கூடமா சொல்லலாங்க. பள்ளிக்கூடம் உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லித்தர இடங்க அது. அதை வந்து ஒரு நூலகமா சொல்லலாம். வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நீங்க அங்க வச்சு படிக்கலாம். வீடை வந்து நீங்க எதோட வேணா ஒப்பிடலாம். அந்த வீட்டுல நிம்மதி இல்லைன்னா அது ஒரு போர்க்களமா கூட அதை ஒப்பிடலாம். நிச்சயமா வந்து அழகு இல்லாத வீடு, சுத்தம் இல்லாத வீட்டுல வந்து நான் சொல்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அழகும் சுத்தமும் ஒரு அற்புதமான சூழலும் உங்களை வந்து மிக அருமையா, இன்னும் சொல்ல போனா நமக்கு வந்து அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மகன், மகள், இப்படி நமக்கான குடும்ப உறவுகள் எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கிற இடம் எதுங்க? வீடு. அந்த வீடை வந்து நம்ம எதோடையும் ஒப்பிட முடியாதுங்க. அப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ரொம்ப நன்றி ஆனந்தா. கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பழனி ஸ்ரீ கந்தவிலாசின் வானவில்லில் இணைந்திருக்கிறோம். வழங்கிக் கொண்டிருப்போர் கோடை பண்பலை நன்றி. நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பழனி ஸ்ரீ கந்தவிலாஸ். உஷா சன்ஃபிளவர் பழனி கந்தவிலாசின் வானவில்ல நம்ம வீட்டை அரண்மனையாக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஈசன் இளங்கோ அவங்க கிட்ட. இந்த மாதிரி நிறைய அந்த காலங்களில் பார்த்தோம்னா வெறும் ஒயிட் வாஷ் அப்படிங்கறது வந்து சுண்ணாம்பு வச்சு வெள்ளையா பெயிண்ட் அடிக்கிறது மட்டும்தான் இருந்தது. இப்போ அப்படி இல்லையே, எல்லாருக்கும் கலரா பயங்கரமான கலர்ஸ்ல, டார்க் கலர்ஸ்ல, பிரைட்டா அவங்க வீடு தனியா தெரியும்படியான கலர்ஸ் எல்லாம் பண்றாங்களே. ஒரு வீட்டுக்கு அமைதி, அந்த மாதிரி உள்ள போனே ஒரு பிளசண்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து ஒரு லைட் கலர்ஸ்ல தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒயிட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரொம்ப சாண்டில் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி லைட் சந்தன கலர்ல. அது சுருக்கம் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்த உலகம் வந்து சூரியனுடைய ஒளியினாலதான், சூரியனுடைய வண்ணங்களாலதான் நிரப்பப்பட்டிருக்குவாங்க. சரி, சூரியனுடைய அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த வானவில்லினுடைய 7 நிறங்கள், வெப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 7 நிறங்களாலதான் இந்த உலகம் நிரம்பி இருக்கு. அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி வெள்ளை அடிச்சிருந்த காலத்துல நம்ம வீட்டை சுத்தி மரம், செடி, கொடி இருந்தது. அதுல பலவிதமான வண்ண பூக்கள்லாம் இருந்தது. அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த பச்சை நிறம், அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய சிகப்பு நிறம், நீல நிறம், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம மனதுக்கு தேவையான அந்த நிற தேவைகள், நமக்கு உற்சாகம் தரக்கூடிய நிறங்களை வந்து இந்த இயற்கை நமக்கு வழங்கிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மரம் கிடையாது, செடி கிடையாது, நிறைய விஷயங்கள் நம்ம இழந்துட்டோம். அதனால குறைந்தபட்சம் நம்ம வசிக்கிற வீட்டையாவது ஒரு நிறங்களால நிரப்பி நம்ம மகிழ்ச்சியை கொண்டாடணுங்கிறது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை. அதனாலதான் அந்த வெளியிருந்த கலர் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இப்ப அந்த மாதிரியான கலர்ஸ் நம்ம ஒன்னொன்னும் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ஹால்க்கு ஒரு கலர், சைல்ட் பெட்ரூம் தனியா, மாஸ்டர் பெட்ரூம் தனியா, அப்படி எல்லாம் பண்றாங்க இல்லீங்களா? ஆமாங்க. அது உளவியல் ரீதியா ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் ஒவ்வொரு பண்புகள், ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. இப்ப நீல நிறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மனதை வந்து அமைதிப்படுத்தும், ஒரு ஒரு மாதிரியான உற்சாகத்தை தரும். இப்ப சிகப்பு நிறம்னா அது வந்து ஒரு கடமையை சரியா செய்ய வைக்கக்கூடிய ஒரு நிறம். சாப்பிடுற ரூம்ல டைனிங் டேபிள்ல சிவப்பு நிறம் போட்டீங்கன்னா பசிக்குன்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு நிறம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் உங்களுடைய உணர்வுகளை தூண்டி விடக்கூடிய ஒரு நிறமா இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மைக்கு தகுந்த மாதிரி இப்ப வந்து இந்த பிங்க் கலர்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு வந்து மகிழ்ச்சி, பெண் குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல நிறம். அதெல்லாம் வந்து பெண் குழந்தைகள் வசிக்கக்கூடிய அறையில நம்ம பயன்படுத்துறோம். பொதுவா குழந்தைங்க அறையில வந்து நாம் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு அடர்த்தியான நிறங்கள், ஆரஞ்சு நிறம், அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லா கொடுக்குறோம்னா குழந்தைங்களுடைய மனநிலையில வந்து ஒரு தேடல் இருக்கும், ஒரு உற்சாகத்தை அவங்க தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த புதுசு புதுசா பார்க்கணும், புதுசு புதுசா செய்யணும். ரொம்ப குறும்பு பண்ணா, சேட்டை பண்றாங்க, அது அவருடைய குற்றம் கிடையாது. அவர்கிட்ட ஒரு ஆற்றல் மேம்பட்டு இருக்கு. அதுக்கான ஒரு எல்லா வீட்லயும் எல்லா பசங்களும் சேட்டை பயங்கரமா தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வேற உற்சாகத்தை தூண்டி வேற விட்டுறோம். அந்த கலர்ஸ் எல்லாம் சேட்டை பண்ற குழந்தைங்க எல்லாம் மிகப்பெரிய அறிவாளிகளா வருவாங்க. எந்த மாற்றமும் கிடையாது. குழந்தைகள் கிட்ட ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன குழந்தை பிறந்தவனே நம்ம ஒரு 6 மாசம் நம்ம என்ன காட்டுறோம், ஒரு நீங்க கவனிச்சிருப்பீங்க,
பாத்திருப்பீங்க, நம்ம உங்களுக்கு கூட அந்த மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சாவி கொடுத்து ஒரு கலர்ல ஒரு இது வருவாங்க, அது அப்படியே கண்ணு முன்னாடி சுத்திட்டு இருக்கோம், மஞ்சள் அதை சுத்துறதே பாத்துட்டு இருப்பாங்க. குழந்தை அதை மட்டும் கவனிச்சுட்டு அதை பார்த்து சிரிக்கும். முத ஒரு குழந்தை வந்து தொட்டிலே அதை கட்டி வச்சிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை வந்து அந்த தாயினுடைய ஸ்பரிசத்துக்கு அடுத்தபடியா அது உணரக்கூடிய விஷயம் வண்ணங்கள் தான். அதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையில வந்து வண்ணங்கள் வந்து எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அந்த வாழ்க்கையில நம்ம பெரும்பகுதி இருக்கக்கூடிய வீட நம்ம அந்த வண்ணங்களை முறையா பயன்படுத்தி நாம வடிவமைச்சோம்னா நம்ம வாழ்க்கை வந்து உற்சாகமா இருக்கும். சரி, இந்த மாதிரி வண்ணங்கள் எல்லாம் பூச முடியாத நிறைய இப்போ வால்பேப்பர்ஸ் நிறைய ஒட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அது மேல இன்னும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா, இப்ப பெயிண்ட் அப்படிங்கிற பட்சத்துல ஒரே இப்ப பச்சைன்னா பச்சை, மஞ்சள்னா மஞ்சள், சிகப்புன்னா சிகப்பு. ஆனா வால்பேப்பர்ல பாத்தீங்கன்னா அது பலவிதமான வடிவமைப்புல, பலவிதமான டிசைன்ல, அதுல பலவிதமான லேயர்ஸ் அதுல உருவாக்கி அதுல வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல டிசைன்ல பல கலர்ஸ் நம்ம கொண்டு வர முடியும். அதை இப்ப நிறைய பேர் விரும்புறாங்க. அந்த வால்பேப்பர்ஸ்ல என்னென்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி எல்லாம் உள்ள வர வால் சீனரிஸ் வேற, வால் பேப்பர் வேற. பெயிண்ட்டுக்கு பதிலா வீடு மூரா ஒட்டுறது வந்து வால் பேப்பர். வால் சீனரின்றது இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வீட்டை சுத்தி மரம் இல்ல, பூ இல்ல, அருவி இல்ல, போக்குறதுக்காக நம்ம வீட்டுல ஒரு அருவிய கனவாகி போன ஒரு விஷயங்களை வந்து மறுபடியும் நனவாக்குறதுக்காக இப்ப ஒரு அருவி, ஒரு பச்சை நிறம், ஒரு வானம் ஒரு நீல நிறம், தண்ணி கொட்டுற விஷயம், அதெல்லாம் நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போறப்ப ஒரு செவர்ல வந்து மிகப்பெரிய அந்த படத்தை பாக்குறப்ப நம்ம குழந்தைகளுக்கும் சரி நமக்கும் சரி நிச்சயமா நம்ம மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு உற்சாகம் இருப்பதுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எங்க ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சனே ஒரு பெரிய வால்பேப்பர் இருக்கும், சூப்பரா இருக்கும். எனக்கு அதப்ப நிறைய இடத்துல அங்க நின்னு போட்டோஸ் எடுத்துப்போம். அது ரொம்ப அழகா இருக்கும். வர்றவங்க எல்லாருமே நின்னு போட்டோ எடுக்கணும். அதையும் ஒரு இடமா அழகான ஒரு பூந்தோட்டத்தை உங்க அலுவலகத்துக்குள்ள நீங்க வச்சிருக்கீங்க. கொடைக்கானலே ஒரு பூந்தோட்டம் மாதிரி தான். அதுல இன்னும் மேலும் மேலும் அழகு சேர்க்க இணைப்புல இருக்க. ஓகே, தேங்க்யூ. இணைப்புல இருக்க நேயர் வணக்கம். ஹலோ, இனிய காலை வணக்கத்துடன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நாகராஜன் பேசுறேன். சொல்லுங்க. வணக்கம். அறிவிப்பாளர் அவர்களுக்கும் முக்கிய விருந்தாளி நிலையத்திற்கு விருந்தாளிக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. இன்றைய தலைப்பு வந்து வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி, யோசனைகளை பத்தி கேட்டிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து வீட்டை வந்து அகமும் புறமும் தூய்மையா இருக்க வேண்டும். முதல்ல சரி, வீட்டை சுற்றிலும் முதல்ல வந்து நம்ம சுத்தமா வச்சுக்கிட்டு ஒரு தோட்டம் போட்டு அதுல காய்கறிகள், நமக்கு டெய்லி பயன்படக்கூடிய காய்கறிகள் உள்ள செடிகளை வைக்கலாம். சரி, இல்ல பூக்கள் வகையில செடிகளை வைக்கலாம். ஆனா அந்த செடியினுடைய மரத்தினுடைய கிளைகள் வந்து வீட்டுடைய சுவற்றை தொடாம இருக்கணும். அப்படி சுவற்றை தொட்டால் நமக்கு வந்து அதிலிருந்து வரக்கூடிய மற்ற பூச்சிகள், பாம்புகள் இது வந்து ஜன்னல் வழியாக வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டுல இடமே கிடையாது செடி வைக்கிற அளவுக்கு. அப்படியே செடி வச்சாலும் நீங்க செவரு தொடக்கூடாதுன்றீங்க. அப்ப எவ்வளவு பெரிய இடம் வேணும்? இருக்கிற இடம் கற்பனையிலேயாவது பாத்துக்கலாங்கிறீங்களா? இல்ல மேடம், அதாவது சுற்றுச்சூழல மரம் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதை பயன்படுத்த பண்ணலாம். சரி சரி, வழிமுறைகளை பின்பற்றினால் நமக்கு நல்லது. ஓகேங்க. வீட்டினுடைய உள்ள வந்து எப்பவுமே சுத்தமா இருக்கணும். கடையில இருந்து எல்லாமே, சுவர்ல இருந்து எல்லாமே. விருந்தினர்கிட்ட என்ன கேட்க வரீங்க? என்ன மேடம்? நம்மளோட கெஸ்ட் என்ன கேட்க போறீங்க? கெஸ்ட் மேடம், இன்னும் வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது இன்னும் யோசனை நான் சொல்றேன் மேடம். அதாவது வீட்டுல வந்து பாத்ரூம் மத்த தண்ணி படக்கூடிய இடங்கள்ல வந்து விரிப்புகளை விரிக்கணும் மேடம். சரி, விரிச்சுட்டா அந்த தண்ணி வந்து நமக்கு மறுபடியும் கரையில படாமலும் தூசிகள் படியாமலும் இருக்கும். வீட்டை கூடியப்பட்டு நூலாப்படை இந்த ஒத்தடை இல்லாம பாத்துக்கணும். வீட்டினுடைய ஜன்னல் கதவுகள் வந்து காற்று வரும்படி, காற்றோட்டம் வரும்படி திறந்து வைத்திருக்க வேண்டும். அதே நேரத்துல பாதுகாப்பையும் நம்ம பாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நகரங்கள்ல எல்லாம் ஜன்னல் வழியா தான் திருட்டு பயம் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் அதையும் ஜாக்கிரதையா நம்ம பாத்துக்கணும். அதுக்கு ஏற்றவாறு கம்பி விலைகளை போட்டு அடைச்சிக்கலாம் மேடம். சரிங்க. அதே நேரத்துல வீட்டில் உள்ள பொருட்கள் வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த பொருட்களை வச்சாதான் யாரா இருந்தாலும் வீட்டில் உள்ள எந்த நபரும் அந்த பொருளை எடுக்கிற மாதிரி, ஒரு பொருளை எடுத்தோம்னா அதே இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதே தேடுவாங்க, வச்சுட்டு எங்க தேடிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் கஷ்டம். ஆபீஸ் கிளம்பிட்டு இருப்பாங்க. சரி, இதுலயும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி நாம வந்து நம்மளோட வீடை எப்படி எல்லாம் அலங்காரமா பாத்துக்கணும் அப்படிங்கறது நாமளே நமக்குள்ள வகுத்துக்கிற விஷயங்கள். அடுத்த நேயர் இணைப்பில் இருக்க நேயர் 10:27 50 நொடியில. வணக்கம். வணக்கம் மேடம்.
யாருங்கம்மா? சொல்லுங்க மேடம். நான் சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சேலம் மாவட்டத்துல எங்க இருந்து பேசுறீங்க? சேலம் மாவட்டம் தாரமங்கலம். சரி, பேரு? பேர் செல்வி மேடம். சரி, செல்வி, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன கேட்க போறீங்க? வீட்டை எப்படி அலங்காரம் பண்றது அப்படின்னு பேசுறது. வீட்டை நீட்டா வச்சிருந்தா பார்க்கணும், ரொம்ப பிடிச்சிருக்கணும், அழகா வச்சுக்கணும். சரி, நம்ம கிச்சன் எப்படி வீடுன்னு மொத்தமா கேட்காம ஒரு கிச்சன் மட்டும் அப்படி கேட்போமா? சரி. சொல்லுங்க சார். அது கிச்சன்ல வந்துங்க, அது கிச்சன்ல சமையலறையில குடும்பம் மட்டும் வந்து காப்பாற்ற இருக்கணும். அதுக்கான முறையில நீங்க வந்து வடிவமைச்சுக்கணும் உங்க சமையலறையா. வெளிச்சம் வந்தா நல்லது. ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து சமையல் அறையில நீங்க வந்து இந்த உணவுப் பொருட்கள் வாங்கி இந்த காய்கறி எல்லாம் வைக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து உள்ள போட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அடுக்காம உங்க கண் பார்வையில வெளியில தெரிய மாதிரி இடத்துல வைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த குளிர் ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படி பயன்படுத்துறது சாதாரணமான விஷயம், அதெல்லாம் முறையா பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி வந்து பாதுகாப்பு சமையலறையில வந்து நீங்க சுத்தமா வச்சுக்கிறத விட நீங்க முக்கியமா பாதுகாப்பா அந்த கேஸ் அடுப்பெல்லாம் நீங்க முறையா வந்து அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அதெல்லாம் பாத்துக்கணும். சமையல் அறையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அந்த அறையை வந்து நீங்க வந்து ஒரு மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம் அந்த மாதிரி நிறத்தை பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வீட்டினுடைய அமைப்பு எப்படி பாத்தீங்கன்னா அந்த சமையல் அறைக்கு மட்டும்தான் ஜன்னலை சின்னதா வைப்பாங்க. நல்ல ஜன்னல் வேணும். எங்க வந்து ஜன்னல் அதிகம் பெருசா வைக்கணுமோ அது வைக்கிறது இல்ல. சமையலறையில ஜன்னல் சின்னதா வைப்பாங்க. இந்த காற்று போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து குறைவா வச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய செல்ஃப் வேணும், நிறைய லாஃப்ட் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் வந்து ஒரு வீட்டுல இருக்க எல்லா சாமானும். அந்த தண்ணீர் போகக்கூடிய வசதி, இந்த நீங்க வந்து பாத்திரம் கழுவக்கூடிய தண்ணீர் போகக்கூடிய வசதி இருக்கு இல்லைங்களா, அதுல எந்த வித அடைப்பும் இல்லாம சுத்தமா வச்சுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகதியா இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சின்னதா இருந்தா ரொம்ப சுலபமா சுத்தமா வச்சுக்கலாமா, ரொம்ப சுலபமா வச்சுக்கலாம். வேற என்ன நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க? கேளுங்க. கிச்சன் வந்து என்ன மாதிரியான கலர்ல பெயிண்டிங்? ஒரே ஒரு கதவு மட்டும்தாங்க இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வச்சுக்கிறது? அந்த ஒரு கதவுலதான் நீங்க உங்க வாழ்க்கையே போகுது வருது. ஒவ்வொரு தடவையும் அந்த கதவு தான் உங்களுடைய பயணத்துக்கு டாட்டா சொல்லி அனுப்புது. ஒவ்வொரு தடவையும் நீங்க உள்ள வரப்ப அந்த கதவு உங்களை வரவேற்று உள்ள கூட்டு வீட்டுக்குள்ள விடுது. ஒரு கதவு, 2 கதவு, 3 கதவுன்றது முக்கியம் இல்லைங்க. நம்ம எவ்வளவு பெரிய வீட்டுல வசிக்கிறோன்றது முக்கியம் இல்லைங்க. என்ன மாதிரி மனநிலையில வசிக்கிறோம் அந்த வீட்டுல அப்படிங்கிறது தாங்க முக்கியம். நாள்தோறும் நம்ம வீட்டுல வந்து நம்ம குடும்ப உறவுகளோட மகிழ்ச்சியா இருக்கணும். நம்மளுடைய கடமைகளை வந்து நம்ம சரியா செய்யணும். இதெல்லாம் செஞ்சு நம்ம வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு உங்களால முடிஞ்ச உங்க வசதிக்கு ஏற்ப உங்க வீட்டை நீங்க அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா உங்க வீடும் ஒரு அரண்மனையா இருக்கும். நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம். நன்றி செல்வி. 10:30 இணைப்பிற்கு வணக்கம். மருமூர்த்தி கிராமத்துல இருந்து அப்துல் சத்தா பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். இந்த ஹால்ல வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கலாம் மேடம். ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கிட்டாக்க நம்ம வீடு கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நம்ம மாறு எப்ப சஞ்சலப்படுதோ அந்த ஷோகேஸ்ல வந்து நம்மளுக்கு பிடித்த பொருள்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் மேடம். அதே மாதிரி மேடம் நம்ம பெட்ரூம்ல மேடம் வெண்மையாய் நிறமாவே எப்பயுமே வச்சுக்கிட்டு இருக்கணும் மேடம். கொஞ்சம் மனசும் கொஞ்சம் தூய்மையா இருக்கு மேடம். நம்ம காலையில எழுந்ததுமே அந்த சுத்தமா அந்த ரூமை பாக்குறதுக்கே கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்க மாதிரி இருக்கு மேடம். கசகசன்னு சொல்லி சும்மா அந்த சமையல் பொருள் ஜமையல் ரூம்லயும் துணிமணி வைக்கிற ரூம்ல துணியிலையும் வச்சுக்கிட்டு இருந்தாக்க நமக்கு கரெக்டா இருக்கு மேடம். அதுவே எல்லாரும் மாறி மாறி வச்சுட்டு இருப்பாங்க. அழகான இடத்துல தேவையான இடத்துல கொண்டு மேடம். இருந்தாலும் வந்து இப்ப நம்ம அதாவது 10க்கு 10 ரூம் 2 ரூம் இருக்கு மேடம். அந்த ரூம்ல வந்து சமையல் ரூம்ல சமையல் வச்சுட்டு படுக்கையறை நம்ம பொருள்களை வந்து படுக்கையிலே வச்சுட்டு இதுலயும் அதுலயும் கலக்காம அப்படியே கரெக்டா வச்சிருக்கு மேடம். அதனால ரூம் வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டா இருக்கு மேடம். கொஞ்சம் பக்கத்து வீடுகள் சொல்லி இந்த மாதிரி இந்த பொருள்களை வச்சுனா வீடு வந்து கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு 4 பேர் வந்தாலும் போனாலும் பார்க்கறதுக்கு வந்து சுத்தமா இருக்கு. அது கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. சரி அப்படின்னு சொல்லி நான் வந்து பக்கத்து வீட்டுகளையும் நிறைய நான் எடுத்து சொல்லுவேன் மேடம். சரி, உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னா சார்ட்ட கேட்கலாமா? வணக்கம் வணக்கம். அது நீங்க சொன்னீங்க வீட்டுல இந்த ஒரு ஷோகேஸ் அழகா வச்சுக்கிட்டு அந்த ஷோகேஸ்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச புகைப்படங்களை வச்சா மனசு சங்கடப்படுறப்ப அதை பார்த்தா மனசு உற்சாகம் அடைகிற மாதிரி நான் வச்சுக்கலான்ட்டு. ஏன் உங்க வீட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்த போட்டு மட்டும் பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடையணும்? ஒட்டுமொத்த உங்க வீட்டையே நீங்க கவனிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வர அளவுக்கு உங்க வீட்டையே நீங்க அழகா வச்சுக்கிட்டா என்ன தப்பு? கொஞ்சம் இங்க வந்து கிராமம் தாங்க, அதனால வசிக்கிறவங்களுக்கு கிராமம் நகரம் பெருநகரம் என்னென்ன வித்தியாசம் இருக்குது? நாமெல்லாம் மனிதர்கள், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான உணர்வு தான் ஆச்சுங்களா. நீங்க சொன்னீங்க தூய்மை வெண்மைன்றது உங்களுக்கு வந்து வெள்ளை நேரம் பிடிச்சிருக்கு,
நீங்க படுக்கையில வந்து வெள்ளை நிறத்தை பயன்படுத்துறதை விட ஒரு நீல நிறம் அல்லது கருநீல நிறம், அதோட வந்து இப்போ ஒரு சுவருக்கு வந்து கருநீல நிறமும் மத்த 3 சுவருக்கு வந்து நீல நிறமும் போட்டு உங்க வீட்டுல அந்த படுக்கையில ஜன்னல் இருக்கா? இருக்குயா. அந்த ஜன்னலுக்கு வந்து ஒரு அழகான ஒரு திரைச்சீலை இப்ப ஒரு பிங்க் கலர்ல நீங்க போட்டு உங்களால உங்க வசதிக்கு ஏற்ப உங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த மாதிரி எல்லாம் வடிவமைச்சு நீங்க படுக்க எப்படி தரையில பாயில படுக்கிறீங்களா இல்ல கட்டில் மெத்தை அந்த மாதிரி வசிக்கிறோம்? மெத்தை என்ன இலவம் பஞ்சு மெத்தையா யூஃபோம் மெத்தைங்களா? இலவம் பஞ்சு. அதையெல்லாம் நீங்க வந்து எடுத்து வெயில போட்டு அப்புறம் சுத்தப்படுத்தி உள்ள போட்டு அந்த படுக்கை விரிப்பெல்லாம் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து சுத்தமா வச்சு நீங்க வீட்டுல வந்து அந்த பெட்ரூம்ல வந்து ஒரு மனம் இருக்கணும்ன்றதுக்காக அந்த பயன்படுத்தாம இயற்கையான மனத்தோட நீங்க வந்து வச்சிருக்கிற அழுக்கு தேவையில்லாத குப்பையின் மூலியமா வரக்கூடிய அந்த கிருமிகள் மூலியமா வரக்கூடிய அந்த வாசனையை தவிர்க்கிற விஷயமா தான் நீங்க வந்து இந்த அறையில வந்து மனம் பரப்பக்கூடிய அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாருமே வந்து மெழுகு இது ஊதுபத்தி ரூம்ஸ் எல்லாம் போட்டு வீட்டுல இருக்கிற அசிங்கத்தை நம்ம மறைச்சிட்டு வரோம். அதெல்லாம் தவிர்த்துட்டு குறைச்சிட்டு இயற்கையை சார்ந்து உங்க அறைக்குள்ள வந்து சூரிய ஒளி வர மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இந்த உற்சாகத்தோட நீங்க இருக்கலாம். உங்க வீட்டுல வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் இல்ல, எல்லா பகுதியும் பார்த்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். அதுக்குண்டான மகிழ்ச்சி. நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்களா சொந்த வீட்டுல இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இப்ப இருக்கிற வீட்டை விட மிகப்பெரிய நீங்க ஒரு வீட்டை விரைவில் உருவாக்குறதுக்கு உண்டான சிந்தனையில உங்க வாழ்க்கையை நீங்க நன்றி. கோடை பண்பலையில் இதுவரை நாம் கேட்டு மகிழ்ந்தது உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பழனி ஸ்ரீகாந்த் விலாசின் வானவில் வழங்கியோர் கோடை பண்பலை. என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். உற்சாகம் ஒவ்வொரு நாளும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நேரம் 10:37 கோடை பண்பலை 100.5 வானவில் தொடர்கிறது. நம்ம வீட்டை அரண்மனையாக்கலாமா? நம்ம வீட்டை எப்படி அரண்மனையாக்குறது தெரிஞ்சுக்கங்க. இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஈசன் இளங்கோவன் மூலமா நிகழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் தாரா ரவீந்திரன். இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லார் வீட்லயும் சொந்த வீடு அப்படிங்கும்போது நம்ம நிறைய எவ்வளவு நாள் செலவு பண்ணி நம்ம அதை அலங்காரப்படுத்தலாம் அப்படின்னு யோசிப்போம். இப்ப எல்லாரும் வீடு வாடகை வீடுங்கும் போது அது ஷிஃப்ட் பண்ண வேண்டிய அடிக்கடி கட்டாயம் இருக்கும். 2 வருஷமா 3 வருஷமா அதுக்கு மேல இருக்க விடுறது இல்ல, எல்லாரும் மாறிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி வீடுங்களுக்கு நம்ம அது டெம்பரவரியா தான் நம்ம வந்து அலங்காரம் கொடுத்து பண்ணிக்க முடியும். பெர்மனண்டா பண்ணோம்னா எதுக்கு வேஸ்டா அவங்க வீட்டுக்கு போய் நாம செய்து வைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லைங்களா? இல்ல நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த வாழ்க்கையில வந்து இறைவன் கொடுத்த வாழ்க்கையில நம்ம வசிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாள்ல வந்து நம்ம வாடகை வீட்டுல வசிக்கிறோம், நாளைக்கு சொந்த வீட்டுல வசிக்கிற நாள் தான் கணக்குல இருக்கு, வாடகை வீட்டுல வசிக்கிற நாள் கணக்குல இல்லைன்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் உயர்ந்த நாள், முக்கியமான நாள். சோ அந்த ஒவ்வொரு நாளும் வாடகை வீட்டுல வசிச்சா கூட அந்த வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய சுவர்களை நம்ம நேசிக்கணும், அந்த கதவுகளை ரசிக்கணும். அந்த கதவுகளுக்கும் ஜன்னலுக்கும் முன்னாடி அசிங்கமா இருக்க கதவை எப்படிங்க வாடகை வீட்டுல அழகாவே போட்டு வைக்கல, எப்படி ரசிக்க தோணும் உங்களுக்கு? வாடகை வீட்டுல இருக்க கதவை வந்து உங்க சக்திக்கு ஏற்ப நீங்க அதை அழகுபடுத்தி வச்சுக்கலாங்க. இப்ப வந்து ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன். இப்ப எங்க நிறுவனத்துல வந்து இப்ப வந்து இந்த டோருக்கு கர்டைன்ஸ் நாங்க விக்கிறோம். டோர் கர்டைன்ஸ் ரெடிமேட் கர்டைன்ஸ் விக்கிறோம். 4 அடி அகலத்துல 7 அடி உயரத்துல வைக்கிறோம். நீங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த மாதிரி மலைவாச ஸ்தலங்கள்ல உயரம் கம்மி ஜாஸ்தியா இருக்கலாம். ஆனா நகரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கதவுனுடைய அகலமும் 3 அடி 3 அடிக்கு மேல இருக்காது, அதே மாதிரி 7 அடிக்கு மேல இருக்காது. அந்த மாதிரியான ஒரு ரெடிமேட் கர்டைன்ஸ் வாங்கி போடுங்க. நீங்க ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா கூட எடுத்து போய் மாத்தி போட்டுக்கலாம். நீங்க நாளைக்கு சொந்த வீட்டுக்கு போனீங்கன்னா கூட அதை பயன்படுத்தலாம். ஆமா, அதே மாதிரி உங்க வாடகை வீட்டுல வந்து வீட்டுக்காரங்க வந்து தரையை ரொம்ப மோசமா வச்சிருக்காங்க, ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு வந்து பிவிசி வெனில் ஃப்ளோரிங் இருக்கு. நீங்க அந்த பிவிசி வெனில் ஃப்ளோரிங்ல பாத்தீங்கன்னா வுடன் டைப்ல இருக்கு, கிரானைட் டைப்ல இருக்கு, மார்பிள் டைப்ல இருக்கு, பிளாக்ஸ் டைப்ல இருக்கு. நீங்க என்ன மாதிரியான கற்பனையில நீங்க மார்பிள் வீட்ல இருக்கணும்னு நினைச்சா அதை கூட நீங்க கொண்டு வந்து போடலாம், சாதாரணமா பண்ணிடலாமே. அது ரொம்ப சீக்கிரமா ஒரு 10க்கு 10 அறையை வந்து நீங்க வந்து அந்த தரையை வந்து அழகுபடுத்தணும்னு எங்ககிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல பண்ணிடுவாங்க. அதனுடைய கட்டணம் பாத்தீங்கன்னா 10க்கு 10 பண்றதுக்கு ஒரு 1500 ரூபாய் 1600 ரூபாய் செலவாகும். ஒரு 10க்கு 10 ஸ்டாண்டர்டா எவ்வளவு நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு வீடுன்றப்ப வந்து அங்க அதிகமான போக்குவரத்து இருக்காது இல்லையா? வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப நபர்கள் மட்டும்தான் போவாங்க. குறைந்தபட்சம் வந்து 5 வருஷம் வரைக்கும் அந்த தரை விரிப்பு வந்து நீங்க பொறுத்துற தரை விரிப்பு அப்படியே இருக்கும். அந்த நிறம் மங்கி போகாது, வழுக்கி விடாது, அழகா இருக்கும். அது நீங்க எதிர்காலத்துல இப்ப வந்து நீங்க வீடு மாத்தணும்னு வச்சீங்கன்னா அதை உரிச்சு எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல போட்டுக்கலாமே, அப்போ பொருத்திக்கலாம். ஒண்ணு ஆகாது. நமக்கு என்னன்னா அதை எடுத்து போற நேரமும்
அதுக்கு உண்டான அந்த லேபர் அது மட்டும் தான் நமக்கு செலவாகும். சோ இது வீணா போகாது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அதனால வாடகை வீட்டுல இருக்கணும்ன்றதுக்காக நம்ம வந்து ஒரு தியாக வாழ்க்கை வாழணுன்ற அவசியம் இல்லை. என்னன்னா அப்பதான் செய்திருப்பாங்க, நீங்க சொன்ன மாதிரி ஆசையா இருக்கும் எல்லாருக்கும் செய்யறதுக்கு, செய்திருப்பாங்க. 2 மாசமா 3 மாசமா கழிச்சு நீ வீட்டை காலி பண்ணு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதுக்காவது வந்து செய்யறதாம. இன்னைக்கு வந்து நம்மளுடைய மக்களுடைய மனநிலை வந்து ஒரு உயர்நிலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. வீட்டு சொந்தக்காரங்களும் அந்த காலத்துல இருந்த மாதிரி இப்ப இல்ல. அவங்க வீட்டை வந்து யாரு அழகா வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் இருக்கணும், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணும் தான் நினைப்பாங்க. நம்ம வந்து நல்ல விதமா சிந்திப்போம். நிச்சயமா அப்படிதான் துரத்த. இணைப்புல இருக்க நேயர் வணக்கம். வணக்கங்க. ஹலோ, வணக்கம் அம்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம். கமுதியில இருந்து ஜெயராணி கலையப்பன் பேசுறேன். சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நாங்க வந்து ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருக்கோம். ரொம்ப அழகா வச்சுக்குவோம் வீட்டெல்லாம். இப்ப எங்க பெட்ரூம் வந்து நாங்க ஐவரி ஒயிட் இருக்கு இல்லைங்களா, எல்லோ, லைட் எல்லோ கலர் அடிச்சிருக்கேன். நான் மோஸ்ட்லி பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வாங்கும் போது கர்டன் எல்லாமே இந்த ஐவரி கலர் தான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்ப வந்து ஐவரி ஒரே மேட்சா போட்டுக்கலாமா, அல்லது ஐவரி அந்த வால் கலருக்கு வந்து என்ன பெட் இது கர்டன் எல்லாம் என்ன இதை போடலாம், வேற கலர்ஸ் வந்து என்ன கலர் மேட்ச் ஆகும்னு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க வந்து இந்த ஐவரி நிலத்தை ரொம்ப நேசிக்கிறதுனால நீங்க ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு மனிதரா இருப்பீங்க. எதை செஞ்சாலும் ரொம்ப தூய்மையா சுத்தமா நேர்மையா செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பீங்க நான் நம்புறேன். என்ன சார், எனக்கு கிச்சனுமே வந்து ரொம்ப நீட்டா வச்சிருக்கேன்னு நினைப்பேன். எல்லாருமே பார்த்தா சமைக்கிறாங்க அப்படி அந்த டஸ்ட்ல அப்படிதான் இருக்கும் அந்த ஸ்டவ் மேல. பக்கத்துல நம்ம எப்பயுமே ஒரு கிளாத் வச்சுக்கணும். ஒரு சமையல் முடிச்சோமா அதுல வந்து வேஸ்ட் எல்லாம் விழுகிறதுனா நீட் பண்ணிட்டு போட்டணும். அதே மாதிரி நைட் தூங்கும் போது கூட நம்ம சிங்க்ல வந்து எந்த பாத்திரம் போடக்கூடாது. அது வந்து நோய்கள் வர்றதுக்கு நிச்சயமா காட்டும். முடியாதுன்னா கூட மெதுவா அதை அலம்பி வச்சுட்டாது தூங்கிடலாம். அப்படி ஒரு இதை வந்து எல்லாருமே வளர்த்துக்கணும். எனக்கு இந்த பெட்ரூம் கலர் சொல்லுங்க. நீங்க வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றேமா, உங்க படுக்கை அறையில நீங்க வந்து ஐவரி நிறத்தை நீங்க பயன்படுத்திருக்கீங்க. உங்க படுக்கை விரிப்பும் அந்த கர்டைன்ஸ் ரெண்டையும் அழகான ஒரு ரோஜா நிறம் இருக்கு இல்லையா, நான் சொல்றது ரோஜா நிறம், நல்ல ஒரு பொலிவுள்ள ஒரு ரோஜா நிறம். ஆமா, அந்த நிறத்துல ஒரு அந்த ஐவரி குறைந்த அளவு கலந்த ஒரு வடிவமைப்பு உள்ள ஒரு துணியை வந்து நீங்க வந்து திரைச்சீலையா பயன்படுத்தினீங்கன்னு வைங்க, அது ஒரு அபாரமான ஒரு அற்புதமான அழகு உங்க படுக்கை. நான் வந்து இது மேட்சா இருக்கேன்னு எல்லாமே பெட் ஸ்ப்ரெட் வாங்கினா கூட அந்த ஐவரி வர மாதிரி தான். அது என்னமா, அது வந்து வேணாம். அதை விட இப்படி பண்ணி பாருங்க, அது ஒரு காம்பினேஷன், அது ஒரு வண்ண கலவை, அதெல்லாம் இருந்தாதான் வந்து ஒரு உற்சாகம் இருக்கும். ஒரே மாதிரி இருந்தா போர் அடிச்சிடும் இல்லையா. அதே நேரத்துல வந்து நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஐவரி இருக்கிற இடத்துல வந்து அதுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ளூ கலரை போட்டீங்கன்னா சரி வராது. ஓகே சார், அப்ப ரோஸ் பண்ண பயன்படுத்தலாம். ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இப்ப வந்து நம்ம நிறங்களை வந்து 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து இந்த வெள்ளை நிறத்துல இருந்து போவோமே, வெள்ளை நிறத்துல இருந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்த ஐவரி, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, இது ஒரு பிரிவு. இன்னொரு பக்கம் வெள்ளை, எல்லாத்துக்கும் சொல்றேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளையில வந்து கொஞ்சம் நீல கலந்த கிரே, ப்ளூ, இது சில்வர், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இது ஒரு வகையான பிரிவு, இது ஒரு வகையான பிரிவு. இதுல இருக்கிறதுக்கு அதுல கலக்கூடாது. இப்படி நீங்க காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும், அழகா இருக்கும். ஓகே சார், இன்னொரு கேள்வி சார். இது நம்ம பெட்ரூம்ல வந்து வால் பேப்பர் வந்து இது பண்ணிருக்கோம். அதுல வந்து இந்த குதிரை படம் அப்படிலாம் இருக்க கூடாதா? அதெல்லாம் தவறுமா? அது இல்ல வீட்டுல, அது கேக்குறேன். இது வந்து ஒரு மாதிரி இருக்கு, ரிமூவ் பண்ணிட்டு வேற எது பண்ணலாமான்னு பாக்குறேன். நான் எந்த வீட்டுக்கு நாங்க ரெண்டுக்கு போனேன், நான் என்னோட இதெல்லாம் நானே வந்து சூஸ் பண்ணி போட்டுக்குவேன். அவங்க ஹவுஸ் இத ஓனர்ஸ் எதிர்பார்க்க மாட்டேன். வீட்டுல நான் டெக்கரேட் பண்ணிக்கிறது நீங்க பாருங்க, நீங்க நிறைய வீடு கட்டி எல்லாத்துக்கும் வாடகை போறீங்க. இல்ல சார், நம்ம இருக்கிறோம். இந்த நம்பிக்கையான சிந்தனையும் உங்களை பாருங்க, மிகப்பெரிய வீடுகளுக்கு நீங்க வந்து முதலாளியாக போறீங்க. நிறைய பேருக்கு இந்த மனசு வந்து எல்லாருக்கும் வராது. எல்லாரும் யோசிச்சு செலவு பண்ணுவாங்க. இன்டீரியர் பிளான்ஸ் வைக்கிறோம் இல்லையா, நான் நல்லா அந்த மணி பிளான்ட், சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள கூட அப்படியே வச்சு அழகு பார்ப்பேன். ஜன்னல் ஓரத்துல அப்படி இது பண்ணி 2 அப்படி லீஃப் அப்படி தொங்குற மாதிரி அப்படிலாம் கொஞ்சம் அழகுபடுத்திக்குவேன். அது கொசு அதனால வருது, அதனால வந்து இது இல்லைங்களா. கொசுன்றது வந்து தவிர்க்க ஒரு விஷயமா போயிடுச்சு. அதை நீங்க பாதுகாக்கிறதுக்கு நீங்க கொசுல வந்து ஜன்னல்ல வந்து தடுப்போட போட்டுக்கணும். அந்த மாலை நேரங்கள்ல வந்து கதவு கொஞ்ச நேரம் நீங்க அடைச்சு வச்சுட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த கொசு வரது குறைவா இருக்கும். வீட்டுல வந்து தேவையில்லாத அந்த சாக்கடை நீர் எல்லாம் இல்லாம இருந்தா கொசு வரது குறைவா இருக்கும். அதுக்கு இன்னைக்கு நம்ம பண்பலையிலே நிறைய விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல ஜெயராணி அம்மா சொன்ன மாதிரி மணி பிளான்ட் செடி எல்லாம் நிறைய பார்த்தாங்கன்னா 2 பக்கம் ஜன்னல் எல்லாம் வளர விட்டு வீட்டுக்குள்ள அப்படி கொண்டு வர மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அது நான் நீங்க முதல் கேட்ட விஷயத்த சொல்லிடுறேன். அது இந்த குதிரை அல்லது சில உருவங்கள் இருக்கிற படத்தை ஒட்டக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து தவறான விஷயம். எந்த ஒரு விஷயமுமே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நடக்குது. உங்களுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, ஏன்னா நீங்க தான் அந்த வீட்டுல வசிக்க போறீங்க. எங்க சார் வந்து வெட்டினரி டாக்டர்னால அதுதான் வேணும். ஒரு தொழில வந்து நேசிக்கிற ஒரு விலங்குகள் ரொம்ப நேசிப்பாங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு நியாயமான காரணம் இருக்கணும். அதனால அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல போனா இந்த குதிரைன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு பவர், ஒரு சக்தியை வந்து நம்ம குதிரை சக்தின்னு தான் சொல்றோம். அந்த சக்தி நம்ம வீட்டுல இருக்குதுன்னா அதை நினைச்சு நம்ம பெருமை பண்ணணும். ஒரு பெரிய மிகப்பெரிய சக்திக்கு அந்த ஹார்ஸ் பவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. பெண்களையே சக்தின்னு தான் சொல்றாங்க. ஓகே சார், நீங்க ஒரு மிகப்பெரிய சக்தி. ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி செடிகள் வளர்க்கறதுன்றது வந்து ஒரு மிக 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 நல்ல விஷயங்க. நான் சொல்றது என்னன்னா, வீடு வந்து மாடி இருக்கிறவங்க அல்லது வீட்டை சுத்தி இடம் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, வீட்டு வாசல்ல கூட குறைந்தபட்சம் ஒருத்தர் ஒரு செடி வளர்க்கலாம், மாடியில செடி வளர்க்கலாம். அலங்கார செடி வளர்த்தி போர் அடிக்குது அப்படின்னா ஒரு அர்த்தமுள்ளதா நீங்க ஏதாவது மூலிகை செடிகள்லாம் கூட வளர்க்கலாம். அந்த செடிகளை வந்து நீங்க உங்க குழந்தைங்களை விட்டு குழந்தைகளுடைய பிறந்த நாள் அல்லது திருவிழாக்கள் அந்த மாதிரி நாட்கள்ல ஒரு செடியை நட வச்சு அந்த குழந்தைங்களை தண்ணி ஊற்றி அந்த செடியை வளர்த்துறப்ப அந்த செடி வளர்றப்ப அந்த செடியிலிருந்து வரக்கூடிய பூக்கள் பூத்து குலுங்குறப்ப உங்க குழந்தைகளுக்கு உங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும். வாழ்க்கையில வந்து நம்ம நினைக்கிறது நடக்கின்ற ஒரு உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். என்னோட மொட்டை மாடியிலுமே நானு ரோஸ் வச்சிருக்கேன், பொன்னாங்கண்ணி செடி, தேவையான சின்ன சின்ன மூலிகை செடிகள்லாம் கூட வச்சு அதை ஒரு பொழுதுபோக்கா நான் இது பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிக்கும் செடிகள் வளர்க்கறது, அது கூட பேசுறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். எல்லாருமே எல்லா இல்லத்திற்கையும் நல்லா நீட்டா வீட வச்சுக்கணும்னு நமக்கு உடைய பண்ணி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வெகு விரைவில் உருவாகுன்ற நம்பிக்கையோட நம்ம தேங்க்யூ வெரி மச். வீட்லயும் ஜெயராணி அம்மா மாதிரி நல்லா பறந்த மனசோட எல்லாம் உதவி செஞ்சாங்கன்னா நன்றிங்கம்மா, நன்றி. 10:51 கோடை பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில் பழனிக்கு அந்த விலாசம் வானவில்லை நம்ம வீட்டை அரண்மனையாக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். ஈசன் இளங்கோ அவங்க கிட்ட சந்தேகங்கள்லாம் தீர்த்துட்டு இருக்காங்க. இணைப்புல இருக்க நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம் தாரா மேடத்துக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயாவிற்கும் வணக்கம் கூறுவது நாமக்கல்ல இருந்து செல்வராஜ்மா. சொல்லுங்க செல்வராஜ். அம்மா நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கோம். எங்க ஆளை காணோம்? வந்துட்டோம்மா. சரிங்கம்மா, நம்ம திரைப்படத்துல விவேக் சொல்லுவாரு பாருங்கம்மா ஒரு ஜோக் மாதிரி, இந்த பொருளை எடுத்து குபேர மூலையில போடு, அந்த பொருளை எடுத்து அக்னி மூலையில போடு, இந்த பொருளை எடுத்து வாயு மூலையில போடு அப்படி சொல்ற அந்த வாஸ்துவுக்கும் நம்ம உள்ள அலங்கார இன்டீரியர் டெக்கரேஷன் ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களாங்கம்மா? வாஸ்துன்றது வந்து அது ஒரு சயின்ஸுங்க. அது சரிங்க. அது நம்ம வசதி வாய்ப்புகள் அந்த சயின்ஸுக்கு அந்த வாஸ்து முறைப்படி அமைக்கிறதுக்கு ஏதுவா இருந்தா அதை நீங்க பண்ணலாம், தவறு இல்ல. வாய்ப்பு இல்லாத இடத்துல குபேர மூலையில வந்து உங்களுக்கு வந்து பீரோ வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றப்ப நீங்க அதுக்காக வீட்டை உடைச்சு வைக்கணும்னா அது நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயம். இன்னைக்கு காலகட்டங்கள்ல வாஸ்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரியும் பண்றாங்க. குபேர மூலை அப்படிங்கிறது வந்து ஒரு செல்வங்களை வைக்கக்கூடிய இடம். அந்த இடம் நீங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு தென்மேற்கு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தென்மேற்கு மூலையில வந்து நீங்க அதை வைக்கிறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க அந்த மாதிரி பீரோ பணம் வைக்கக்கூடிய இடம் வந்து தென்மேற்கு மூலையா இருக்குன்றது முக்கியம் இல்ல. அந்த இடம் பாதுகாப்பா இருக்கா, பலமா இருக்கா அப்படின்னு அதான் பாக்கணும். சரிங்க ஐயா, இன்னொரு சின்ன சந்தேகங்கய்யா. சொல்லுங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து வர்ணம் அடிக்கிறாங்க இல்லையா? ஆமா. அது எந்த நேரத்துல வர்ணம் அடிச்சா நமக்கு வந்து ஒரு பாக்குறதுக்கு ஒரு லுக்கா இருக்குங்கய்யா? நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நான் வந்து இந்திய ஆசிரியரா இருக்குங்கய்யா. ஒரு ஆசிரியரா இருக்கீங்க இல்லையா? உங்க குழந்தைகள் வந்து டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு பையன் படிக்கிறாங்க ஐயா. சரிங்க. பொண்ணு வந்து +1 படிச்சிட்டு இருக்காங்க. சரிங்க. 2 பேருமே இப்ப வந்து ஒரு அதிகமா படிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க இல்லையா? அவங்க பொறுப்பு ஒன்று வந்து அவங்க கடமையை வந்து சரியா செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து நீங்க வந்து ஆரஞ்சு நிறத்தை மஞ்சள் நிறத்தை நீங்க போடுங்க. ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறத்தை போடுங்க. அதாவது அவங்களோட ஸ்டடி ரூம் மட்டும் ஸ்டடி ரூம் மட்டும் போடுங்க. வீட்டினுடைய அந்த வரவேற்பறைக்கு வந்து ஒரு லைட் கிரீன் கலர் போடுங்க. லைட் கிரீன் கலர். ஆமாங்க. லைட் கிரீன்னா வந்து அதுல வந்து வெண்மையினுடைய தாக்கம் வந்து ஒரு 75% இருக்கணும், 80% இருக்கணும், 20% தான் பச்சை இருக்கணும். சரிங்க. இப்ப நான் ஒரு வகுப்பறை வச்சு நடத்திட்டு இருக்கேன். வகுப்பறை இருக்குங்க என்னுடைய வகுப்பறை. ஆமாங்க. அதுக்கு நான் என்ன வர்ணங்கயா பூசலாம்? வகுப்பறைக்கு வந்து நீங்க கருநீலம். கருநீலங்களா? சரிங்க. கவனம் உங்க பக்கம் மட்டும் இருக்கும். சரிங்க.
நம்ம சொல்லித்தரவங்க பக்கம் இருக்குமா? அதை பத்தி இருக்காது. சொல்லித்தரவங்க என்ன சொல்றாங்கறத பத்தி இருக்கும். அதுதான் முக்கியம். ஆமாங்க, அதுக்கான விஷயம் அது. சரிங்க. வேற என்ன? ஏதாவது செடிகள், இந்த குரோட்டம் செடி இந்த மாதிரிலாம் இருக்குல்லங்கய்யா? ஆமா, அதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல வச்சா ஒரு அளவுக்கு இந்த இடத்துல வச்சு வளர்த்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ. செடி வீட்டுக்குள்ள வளர்த்துறது சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப அழகா சுலபமா இருக்கும். ஆனா நடைமுறையில பாக்குறப்ப கொஞ்சம் சிரமமா இருக்கும். நீங்க அந்த செடிக்கு தண்ணி ஊத்துறது வடிஞ்சி சரியா போறதுக்கு, அந்த செடிக்கு என்னுடைய கிளைகள் வந்து உங்களுக்கு வந்து வீட்டினுடைய அழகை கெடுத்துறாம, குப்பைகள் சேர்ந்துடாம, அதே மாதிரி அந்த செடிக்கு வந்து ஒளி வரக்கூடிய இடங்கள் இதெல்லாம் நீங்க கவனிச்சு வீட்டுக்குள்ள வச்சு பண்ணலாம். வீட்டுல வசதி மாடி இருந்ததுன்னா, மொட்டை மாடி இருந்ததுன்னா, மொட்டை மாடியில நீங்க நிறைய செடிகளை வளர்த்தலாம். இது ஒவ்வொரு செடியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உயிர், உங்களை காக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை உணர்ந்து நீங்க செய்யணும். வாய்ப்புக்கு நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. 10:54 இணைப்பில் வணக்கம். வணக்கம்ப்பா. யார் பேசுறீங்க நீங்க? தருமபுரி மாவட்டம் பெண்ணாயிரம் வட்டம் சிறுமுடியிலிருந்து அமுதாங்கக்கா. சரி, சொல்லுங்க அமுதா. அக்கா பேசலாம், கெஸ்ட் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், நான் ஈசன். சொல்லுங்க ஐயா. நம்ம பாத்தீங்கன்னா வீட்டை எப்பயுமே கிளீனா தான் வச்சிருப்பேன். சரி. அப்புறம் எங்க வீட்டை சுத்தி நிறைய மரங்கள்லாம் இருக்கும். சரி. எப்பயுமே சுத்தமா இருக்குங்க ஐயா. ஆனா இருந்தாலும் நம்ம பண்டிகை காலங்கள்ல நம்ம வீட்டுல ஏதோ விசேஷம் நடக்குது அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்காது. எதனாலங்க ஐயா? மத்த நாளும் வீட்டுலதான் இருக்கும், நீட்டா தான் வச்சுக்கிறோம். இந்த நாட்கள் மட்டும் நம்ம ஒரு ஆனந்தமா இருக்கிறோமே, அது எதனால, என்ன காரணத்தினால? அதாவது ஒரு திருவிழா காலங்கள் அப்படிங்கறது வந்து அந்த நாட்கள்ல வந்து நம்ம வீட்டுக்கு உறவினர்கள் அதிகமா வரலாம். அந்த திருவிழா காலங்கள்ல தான் நீங்க உடுத்துக்கிறதுக்கு வந்து புது துணி எடுப்பீங்க, உங்களுக்கான நகைகள் வாங்குவீங்க, இனிப்பு வாங்குவீங்க. அந்த மாதிரி அதுக்கான ஒரு முக்கியத்துவம், தனி முக்கியத்துவம் கொடுத்து அந்த திருவிழா காலங்களை நீங்க கொண்டாடுறீங்க. அது உங்களுடைய மனநிலையை பொறுத்த விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, வீடு அழகா வச்சிருக்கீங்க, சுத்தமா வச்சிருக்கீங்க. திருவிழா காலங்கள்ல உங்களுக்கான துணிமணி எடுத்துக்கிறீங்க. உங்க வீட்டு கதவுக்கு, உங்க ஜன்னலுக்கு தேவையான துணிமணி ஸ்கிரீன் எல்லாம் போடுறீங்களா? நாங்க வந்து கிராமத்துல இருக்கறனால வருஷத்துக்கு 2-3 டைம் அவ்வளவுதாங்க வெள்ளை அடிப்போம். சரி. எங்க வீட்டை வருஷத்துக்கு 3 தடவை அடிப்பீங்களா? ஒரு அழகா இருக்கும். ஏன் அமுதா? அக்கா வருஷத்துக்கு 3 தடவை வெள்ளை அடிப்பீங்களா? ஆமாக்கா. ஆடி பெருக்கு அடிப்போம், தீபாவளி அடிப்போம், பொங்கல் அடிப்போம். அவ்வளவுதான். பெரிய வீடுங்கனால அவ்வளவுதான் அடிக்கும். இல்ல அவ்வளவு அழுக்காயிடுது, அதுக்குள்ள 3 தடவை அடிக்கிற அளவுக்கு தேவையா? வில்லேஜுங்கனால இந்த நிறைய காட்டுல எல்லாம் வேலை செய்யறதால எல்லாம் தூசி எல்லாம் சீக்கிரமா அழுக்காயிடுங்க. வெள்ளை நிறைய வெள்ளை அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப லேட்டா, 4 வருஷம் ஆனாலும் 5 வருஷம் ஆனாலும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, அமுதா வீடு பளிச்சுட்டு இருக்கும் போல இருக்கே. இவரு ஒயிட்டா இருக்குங்க, வந்து பார்த்தாலே தெரியும் எங்க வீடு. சொல்றதுலே தெரியுது உங்க மனசு மாதிரி. ஐயா இன்னொரு விஷயத்த சொல்லுறேங்க ஐயா. எங்க வீட்டை சுத்தி நிறைய மரம் இருக்குதுங்க ஐயா. ஒரு டைம் வந்து இடி வந்து இறங்கிடுச்சு. ஆனா எங்க வீட்டு பக்கத்துல இருந்த பின்னாடி ஒரு பனைமரம் இருந்தது, அதுல இறங்கிடுச்சுங்க ஐயா. இதனால என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டை சுத்தி மரம் வளர்க்கறது வந்து நம்மளுக்கு வந்து சேஃப்டி. வீடை அடிக்காம மரச்செடியில போய் அடிச்சு. எங்க அப்பா இருந்தார் வீட்டுல, அன்னைக்கு யாருமே இல்ல. அப்பா இருந்தாரு, எல்லாருமே இருந்தாங்க. ஆனா வீட்டு மேல இறங்காத மரம் வந்து தாங்கிடுச்சுல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நிறைய மரங்க வளர்க்கணும் வீட்டை சுத்தியும். அது எத்தனையோ காரணங்கள், மரம் செடி வளர்த்துறதுக்கு ஒரு புது காரணம் சொல்றாங்க. எந்த காரணம் இருந்தாலும் சரி, செடி மரங்களை வளர்க்க நல்ல விஷயம் தானே. நன்றி அமுதா. நன்றி. 10:57 இணைப்புல இருக்க நேயர் நம்ம வீட்டு அரண்மனையாக்கலாமா? சொல்லுங்க. சரஸ்வதி கோடி பண்பளிக்கும் நிலைய சரஸ்வதி தாரா ரவீந்திரன் அம்மாவிற்கும் என்னுடைய வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு என்னுடைய வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமாக்குடி வட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சிவராமன் மோதிலாவ். சொல்லுங்க. அதாவது வீட்டுக்கு மேய்ச்சினா வெளியில எந்த செடிகள் வைக்கலாம் ஐயா, கொஞ்சம் அழகுபடுத்துற மாதிரி? வீட்டுல வந்து சாதாரணமா பெண்கள் வசிக்கிற வீட்டுல அந்த கத்தாழை செடி நீங்க வளர்த்துங்க. கத்தாழை செடி வந்து சாதாரணமா எல்லா இடத்துலயும் வளரக்கூடிய செடி. பெண்களுடைய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் அதுல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. நீங்க கத்தாழை செடி வளர்த்துறதுக்கு பெரிய பராமரிப்போ பெரிய முக்கியத்துவமும் கொடுத்து செய்ய வேண்டியதில்லை. கத்தாழைன்றது வந்து ஒரு ராஜமூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டாயமா நீங்க அதை வசியிருந்தா நீங்க வளர்த்தலாம். அந்த கத்தாழை செடி எடுத்து அந்த தாரை எடுத்து சீவிட்டு அதை நல்லா தண்ணி போட்டு கழுவிட்டு மோர்ல துண்டு பண்ணி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு. பெண்கள் தானே நம்ம வீட்டினுடைய சக்தி. அவங்க நல்லா இருந்தா நம்ம வீடு நல்லா இருக்கும். பயங்கரமா இருக்கீங்க. அதாவது சில செடிகள் வளர்க்கும் போது பூச்சிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துருன்னு கொஞ்சம் பயம் இருக்கு. அதனால எப்படிப்பட்ட செடிகள் இருக்கணும்?
இல்ல நீங்க வந்து பராமரிக்கணும், பாத்துக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்புழு உரம் போடலாம், வேப்பனை போடலாம், சாம்பல் தூவிடலாம் செடி மேல. உரம் மாதிரி ஐயா. ஆமாங்க. அது செடியை வந்து ஒரு சட்டியில வச்சு வாங்கிட்டு வந்து வச்சு அழகா ஒரே நாள்ல நட்டு வச்சு தண்ணி ஊத்திட்டா வந்து நம்ம கடமை முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அதை வந்து நீங்க கவனிக்கணும், அதுக்கு உரம் போடணும். அந்த நம்மளுடைய பராமரிப்பு ஏற்ற மாதிரி அந்த செடிகள் நல்லா வளரும், நிச்சயமா வளரும். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றிங்க, நன்றி. இப்போ இந்த மாதிரி ஒரு வீட்லயும் வந்து கர்டன்ஸ் எப்படி இருக்கணும்ங்கறத சொன்னீங்க. ஜெனரலா எல்லார் வீட்டுக்கும் எப்படி காமனான ஒரு கர்டன் சொல்லலாமா? காமனான கர்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கட்டாயமா கர்டன்ஸ்ன்றது ஒரு அவசியமான விஷயம். அது கர்டன்ஸ்ன்றது ஒரு சாதாரணமா தொங்கிட்டு இருக்க விஷயம் இல்ல. வீடுன்றது ஒரு மியூசியம் கிடையாது, மியூசியம் கிடையாது. அதுல வந்து ஒரு அசைவு இருக்கணும். சரி. அந்த கர்டன் போடுறப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஐவரி கலர் பிளைன் எல்லாமே ஐவரி கலர் வந்தா ஒரு வீடு எப்படி இருக்கும்? அது நல்லா இருக்காது இல்லையா? அதுல நான் சொன்ன மாதிரி ஒரு ரோஜா நிறமோ, சரி, ஒரு பழுப்பு நிறமோ, ஒரு சிகப்பு நிறமோ போட்ட கர்டனை போட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பாக்குற பட்சத்துல உங்களுடைய உணர்வுல வந்து அது தூண்டி விடும். ரைட். அது உங்களோட பார்வை, அது தெரியாதனால அவங்களோட பார்வையில இப்படி இருந்தது. ரைட். சரி, வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. சரி, ஓகே. இப்போ வேற அதுல என்ன யூசஸ்ங்கறீங்க கர்டன்ஸ்ல? கர்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு தருது. திரைச்சீலைகள் வந்து உங்க வீட்டுக்கு வந்து அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த வீட்டுல கதவு போட்டாங்க? இன்னைக்கும் மேற்கிந்திய நாடுகள்ல கதவு கிடையாது, கர்டன்ஸ் தான். சூரியனுடைய வெப்பத்தை வந்து தவிர்க்குது. உங்களுக்கு வந்து கர்டன்ஸ் வந்து ஒரு தனிமையான ஒரு சூழலை வந்து உருவாக்கி கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கர்டன்ஸ்னால இருக்கு. ஓகே. ஒரு வீடு மட்டும் இல்லாம ஒரு ஆபீஸ கூட நல்லா அழகா வச்சுக்கலாம். நிச்சயமா வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கிறது? அது வீடுன்றது நம்ம வசிக்கக்கூடிய இடம், அலுவலகன்றது நம்ம கடமையை செய்யக்கூடிய இடம். நம்ம கடமையை சரிவர செஞ்சாதான் வீட்டுல நம்ம வந்து மகிழ்ச்சியா வாழ முடியும். அது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து தேவையற்ற பொருட்களை தவிர்த்துட்டு இடத்தை சுத்தமா வச்சுக்கணும். அலுவலகன்றது நம்ம வந்து அதிக நேரம் உழைக்கக்கூடிய, உற்சாகமா உழைக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வந்து அந்த நீல நிறம், அந்த கிரே கலர், அந்த மாதிரி நிறங்கள் எல்லாம் வந்து நீங்க கலந்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்க உழைக்கக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு சலிப்பு அந்த மாதிரிலாம் ஏற்படாது. ஒரு உற்சாகத்தோட ஈடுபாடோட உங்க வேலைகளை நீங்க செய்வீங்க. அதே மாதிரி அந்த இடத்துல இப்பெல்லாம் வந்து எல்லாம் கணினிமயமாட்டதுனால உங்களுக்கு தேவையற்ற பொருட்கள் எல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம். அதனால நிறைய ஒரு ஸ்பேசியஸான ஒரு இடத்தை நீங்க பயன்படுத்தி உங்க வேலைகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவு, மகிழ்ச்சி கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம். உங்களோட மொபைல் நம்பர் கூட சொல்லிக்கலாம். 9442100008, அதாவது 9442100008. அதாவது ஈசன் இளங்கோ அவங்களோட மொபைல் நம்பர். கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, ரொம்ப சந்தோஷம். சேலத்துல இருந்து வந்திருக்கேன். சரி, அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். ரொம்ப நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி நேயர்களே. நம்ம வீட்டை அரண்மனை ஆக்கலாமா? நம்ம வீட்டை அரண்மனை ஆக்க பணம் தேவையில்லை, மனம் இருந்தால் போதும் என இன்றைய வானவில்லில் தெளிவுபடுத்தினார் சிறப்பு விருந்தினர் ஈசன் இளங்கோவன். நிகழ்ச்சியை நெறியாக்கம் செய்தார் தாரா ரவீந்திரன். பொறியியல் நுட்பம் SR மனோஜ், எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு Y முகமது அலி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஈசன் இளங்கோவன் அவர்களுடைய அலைபேசி இலக்கம் 944 32 1008. 944 32 1008. கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் பழனி ஸ்ரீ கந்தவிலாசின் பண்பலை லேக்கேபம். அதற்கு முன்னதாக செய்தி சுருக்கம். நன்றி நேயர்களே.